ஒரு ₹100 காசு வேணும்னாலும் உங்க அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வீட்ல இருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைய வச்சுட்டு அல்லது எனக்கு வேலை தேடிட்டே என்னால ஃபுல் டைமா வொர்க் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா, கவலைப்பட வேணாம். ஜியோல இருந்து இப்ப பார்ட் டைம்ல உங்களுக்கு நீங்க எப்ப அவைலபிளா இருப்பீங்களோ, அந்த நேரத்துல வொர்க் பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா, என்னென்ன பெனிஃபிட்ஸ் நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எடுக்கணும், அது எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க ரொம்ப சீரியஸா வேலை தேடிட்டு இருக்கீங்க. மாசம் ஒரு ₹5000 எனக்கு சம்பாரிச்சா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வாய்ப்பை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இதான் நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, வீட்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட லேப்டாப் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க பார்க்கக்கூடிய ஒர்க்குக்கு உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குன்னா போதுமானது. வைஃபை கனெக்ஷன் இருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்க ஃபோன்ல டெய்லி ஒரு 2 ஜிபி ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த பர்ட்டிகுலர் ஒர்க்குக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்க நேரம் அப்படின்னு சொல்லியாச்சு. மினிமம் நீங்க 1 மணி நேரம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். உங்களால 1 மணி நேரம் எப்போ அவைலபிளா இருக்கீங்களோ அப்போ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ரெஸ்யூம் இல்லைன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து தான் இந்த ஜாப்ல பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அதே மாதிரி இன்டர்வியூ எதுவும் கிடையாது. அப்போ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்றாங்க. அதுல நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதுல நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரைனிங்ல நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன ஒர்க் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணவே பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸை நீங்க ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களால ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா வேலையில ஜாயின் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன வேலை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ரோலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜியோவோடது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ ஒரு ஜியோ சிம் நீங்கள் வாங்குறீங்க, அது ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அப்போ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவீங்க. அவங்க என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உதவுவாங்க. ஸோ அதே ரோல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண போகிறீங்க. கஸ்டமரோடைய கால் அட்டன் பண்ணுறது அண்ட் அவங்க வாட்ஸ்அப்பில் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, ஜியோ பிளான், ரீசார்ஜ், ஆஃபர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது என்னங்கிறது உங்களுக்கு டாக்குமெண்ட்டாகவும் கொடுத்துருவாங்க. அதை பார்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் எப்போ என்னென்ன இஷ்யூக்காக வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்யூஷன் சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கிறதா உங்களுடைய ஒர்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தமிழ் பேச தெரியணும். இது உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸ் வர மாதிரியும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசிக் இங்கிலீஷ் உங்களுக்கு ரீட் பண்ண, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபோன் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பொலைட்டாக கஸ்டமர்கிட்ட எந்த அளவு பக்குவமாக பேச முடியுமோ அந்த அளவு நீங்கள் பேசணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்க கோவமாக கூட நம்ம கிட்ட பேசலாம். அவங்களை எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜியோ வெப்சைட்டில் எப்படி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம் எவ்வளோ ஒரு மாதம் நீங்கள் சம்பாதிக்கணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏர்னிங் கால்குலேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லியும் எவ்வளவு மணி நேரம் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா மாதம் எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிறத கீழே கொடுக்குறாங்க. ஸோ 2 மணி நேரம் உங்களால் ஒர்க் பண்ண முடியும்னா ₹7000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கீங்க, ஒரு 8 மணி நேரம் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா 28,000 வரையும் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அல்லது எனக்கு 2 மணி நேரம் கூட டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா ₹3500 வரையும் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இவங்களே கிளியராக கொடுத்துட்டாங்க, ஃபோன் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ரெஜிஸ்டர் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பேர், மொபைல் நம்பர், உங்களுடைய பிறந்த தேதி, ஜெண்டர், இப்போ என்ன நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் செலக்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட லொக்கேஷனோட பின்கோட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அப்படியே டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட வீட்டிலேருந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குவைட்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் மொபைல் அல்லது லேப்டாப் மூலமாக இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க. இதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜியோ ஆஃபீஸ்க்கு போய் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இதுவும் வீட்டில் இருந்தே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். லேர்னிங் மெட்டீரியல், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து உங்களுக்கான டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதோட ஒரு சாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண். இதில் வந்து 4 செக்ஷனாக வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்யூனிகேஷன். இந்த பர்டிகுலர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் வந்து தமிழில் இருக்கிறீங்க அப்படின்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கும் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் மாதிரி ஒரு சில சென்டென்சஸ் கொடுத்து அதை மாற்ற சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கோபமாக உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வச்சிருக்காங்க. அடுத்து செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஹேண்டலிங் ஸ்கில்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, எஸ்எம்எஸ் வந்து ஒர்க் ஆகலைன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இப்போ ஜியோ சிம் வந்து ஆக்டிவேட் ஆகலை வாங்கி 24 ஹவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதில் இதுக்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அல்லது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ், கஸ்டமர் கேர் நம்பர் என்ன, ஜியோ ஆப்பில் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, ஜியோ ஃபைபருடைய பயன்பாடு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனல் டெஸ்ட் ஆப்டிடியூடும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு மினிமல் ஆப்டிடியூட் பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி சுச்சுவேஷனல் டெஸ்ட் அப்படின்னா இப்போ பர் டேக்கு வந்து 1.5 GB கொடுக்குறாங்கன்னா அப்போ 28 நாளுக்கு எவ்வளோ ஜிபி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. சரி, டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 100க்கு நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 75+ வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கடுத்து உங்களுக்கான ட்ரைனிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கூட ஆட் பண்ணலாம். அதில் சின்ன சின்ன சென்டென்சஸ் கொடுத்து கிராமர் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம், அதில் சென்டென்ஸ் கரெக்ட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லாமே நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து ட்ரைனிங்க்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.